யார்கிட்டயோ உதவி கேட்டுட்டேன், என்னால முடியல. எத்தனையோ பேருக்கு சேனல் ஹேக் ஆனா நான் உதவி பண்ணியிருக்கேன். எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. எஸ்ஆர்எம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். என்ன ஆச்சு அப்படின்னா சேனல் பாத்தீங்கன்னா ஹேக் ஆகல. இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெய்டு கொலாபரேஷன் ஒரு பெரிய கம்பெனி மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பேசியிருக்கான். பேசி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலாபரேஷன் உங்களை மந்த்லி நாங்க இவ்வளவு பே பண்றோம் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு பேசி நாங்க வந்து பெரிய கம்பெனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஷோகேஸ் பண்ணி அவரை நம்ப வச்சு அதுக்கப்புறமா இவர் எந்த மாதிரி போயிட்டாரு அப்படின்னா, சார் நம்மளாம் அவங்களை ஏமாத்திரம் கூட இந்த ப்ரொமோஷனை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு அவர் பாத்தீங்கன்னா சேனலோட ஓனர் ஆக்சஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா அவன் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல பாத்தீங்கன்னா மொத்த சேனலை பாத்தீங்கன்னா எடுத்துட்டான். யூடியூப் கிட்டையும் பாத்தீங்கன்னா நிறைய கேட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சைபர் கிரைம்ல இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவரோட உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா கொடுங்க. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபா உங்களுடைய சேனலை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க.